குழந்தைகள் இஸ்லாமிய வாழ்வியலில் உலக கல்வி மற்றும் மார்க்க கல்வியை ஒரே இடத்தில் பயில விரும்புகிறீர்களா? அதற்கான இடம் ஆலிவ் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளி. 11ஆம் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்கும் விடுதி வசதிகளும் உண்டு. ஆலிவ் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளி எண் 5 கீழ் 80, நல்லூர், என் புதுப்பட்டி போஸ்ட், நாமக்கல் 637020. தொடர்பு எண் 9659620011 மற்றும் 9787793337. செந்தில்குமார் இருக்காரு கண்காணிப்பாளர் சூப்பரண்ட். அவர் இவரை அடிக்கிறதுக்குண்டான அப்படிங்கும்போது செந்தில்குமார் சூப்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு சிறையில் வச்சாங்கன்னு சொன்னால் நிச்சயம் அது சங்கருக்கு ஒரு உடைமைக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்றது தான் நம்முடைய கருத்து. அது பேசினார்ன்றது தானே கைது பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே காவல்துறை கைது செய்வதற்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடந்துச்சு. ஃபெலிக்ஸை ட்ரெயினில் கூப்பிட்டு வரதும் ஒரு விதமான கொடுமை. ஆமாம், ஊடகவியலாளர் சங்கம் 50 சங்கத்துக்கிட்டே இருக்குது. ஒரு பய கூட அதை கண்டித்து யாரும் ஒரு அறிக்கை கூட இல்லை ஊடகவியலாளர். ஏன்னு சொன்னால் அத்தனை ஊடகவியலாளர் சங்கங்களும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய அடிவரடிகளாக தான் இருக்கின்றது. இப்போதான் எனக்கு தெரியும் ஒரு அரச பயங்கரவாதம் என்னன்னு முழுக்க அனுபவிச்சேன் சிறையில் இருந்து. எல்டிடி எஸ்கேப் அதுக்கு நான் ஆளாகிறேன். எல்டிடிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? திருச்சியில் ஸ்ரீதரன்ற ஒரு பாஜகக்காரன் செத்தான்றதுக்காக ஜெயிலில் இருந்த எங்களை தாக்குனது எந்த வகையில்? ஒரு நாள் 2 நாள் இல்லை, 100 நாள். அப்போ அந்த 100 நாள் ஒவ்வொரு நாளும் அது ஓப்பனாக சொல்கிறேன், ஜட்டி கூட இல்லைன்னு வைங்க, நிர்வாணப்படுத்தி தான் எங்களை அடித்தான். இப்போ சவுக்குக்கு ஆதரவாக நான் பேசுவேன், அதுக்கு எது வந்தாலும் நான் தயார். சவுக்கு ஃபிலிக்ஸ் இன்னும் இது போல் யார் யார் பாதிக்கப்படுறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக தான் நான் நிற்பேன். நான் சொல்லக்கூடிய பேச்சு அது எதுவுமே உண்மையாக கூட இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு விரக்தியில் அவர் பேசுகிற மாதிரி தெரியும். கள்ளக்குறிச்சி விஷயத்தில் சவுக்கு காசு வாங்கிட்டு தான் பள்ளிக்கு ஆதரவாக செயல்பட்டார். திமுக எவ்வளோ காசு வாங்கிட்டு பள்ளிக்கு ஆதரவாக செயல்பட்டார். சரி, இப்போ இந்த ஜாமீனுங்கிறது சவுக்குக்கு எத்தனை நாளில் கிடைக்கும் சார்? ஏதாவது வாய்ப்பு இருக்கு? இப்போ என்னன்னா எக்மூர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது மன்னிப்பு கோரினார்னு சொல்லிட்டு சில பேர் தங்களுடைய அறிவிப்பை தீர்த்துக்கிற மாதிரியே பார்க்குறேன் நான். ஏன்னா இவர் அதிகமாக எதிர்த்தது செந்தில் பாலாஜியை தான். அதில் ஏதாவது இவருக்கு அதான் சொல்கிறேன். கருநாகராஜனும் நாராயண திருப்பதியும் அண்ணாமலையை தீர்த்து கட்டணும்னு சொல்லி சவுக்கு கிட்ட பணம் கொடுத்ததா சொல்லியிருக்காரு. பழகி இருக்க, நீ சாப்பிட்டுருக்கலாம், அவர் சாப்பிட்டுருக்கலாம், உனக்கு அவர் பாதுகாப்பு, நீ அவருக்கு பாதுகாப்பு, ஏதோ ஒரு வகையில் உனக்கு இருந்திருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது இது துரோகமாக பார்க்குறேன். அப்படி பண்ணக்கூடாது. அதேமாதிரி எனக்கும் தகவல் சொல்லுங்கள். 10-11 மணிக்கு சங்கர் கூப்பிட்டு வரான்னு நீங்களாச்சும் 20 பெண்களை காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்க. நான் காசு கொடுக்காம 50 பெண்களை கூப்பிட்டு வரேன். சவுக்கு சங்கர் வாழ்கன்னு கோஷம் போகிறேன். இந்த வழக்கை பயன்படுத்தி 2026 தேர்தல் வரைக்கும் சவுக்கை உள்ள வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? வாங்கி இருந்தால் தப்பு. வாங்கியிருந்தா பெரிய அயோக்கியத்தனம். அது வேற விஷயம். தடாரகையும் ஆதரிக்க மாட்டார். அது எப்படி ஆதரிப்பேன்? அது எப்படி நிற்க முடியும்? எப்படி ஆதரிக்க முடியும்? நெவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாரஹீம் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வாங்க சார். நடந்திருக்க நிகழ்வுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சவுக்கு சங்கருடைய கைது, சிறையில் தாக்குதல் வழக்கு எப்படி போயிட்டுருக்கு, அதோட நிலைப்பாடு எப்படி, அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? ஏன்னா ஏகப்பட்ட தகவல்கள் வருது, நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. அதில் எது உண்மை எது பொய்ன்னு சில மக்களுக்கு புரியலை, சில பார்வையாளர்களுக்கும் புரிய மாட்டேங்குது, சில அரசியல் தலைவர்களுக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போ சமீபத்தில் புதுசாக வந்த லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, திமுகவுடைய முக்கியமான விஐபிகளே திமுகவுடைய ஆட்சியை பற்றியும் நிர்வாகத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்கிற ஒரு முக்கிய தகவல் வந்திருக்கு. அதனால அறிவாலயமே ஆடி போயிருக்குன்னு சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? அதாவது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட விதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற. ஆனால் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா வேற. அவர் கைது செய்தது எதுக்குன்னு சொன்னால் ஏடிஜிபி அருண் மற்றும் அவரை சார்ந்து பெண் காவலர்களை கொச்சையாக பேசினார். இதுதான் கைது செய்யப்பட்டதுக்குண்டான காரணம். அது மட்டும் காவல்துறை நடத்தியிருந்தால் நம்ம இந்த மாதிரி பேசு பொருளாக ஆயிருக்காது. சவுக்கு சங்கரை பற்றி நம்ம எதுவுமே பேச வேண்டியது இல்லை. ஏன்னு சொன்னால் அது தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை அங்கே பயன்படுத்தி இருக்காங்க. பெண்களை பற்றி பேசினது தவறுங்கிற மாதிரி. அதே நேரத்தில் பெண்களை பற்றி சவுக்கு சங்கர் மட்டும்தான் பேசுகிறானா இல்லை, இதே திமுககாரன் எத்தனையோ பேர் பேசியிருக்கான். அதெல்லாம் நம்ம பேசணும்னா மணிக்கணக்கில் போவோம். அது வேற ஒரு இருந்தாலும் அங்கே ஒரு யூனிஃபார்ம் டியூட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலர்களை பற்றி அந்த இடத்துல தவிர்த்துக்கக்கூடிய விஷயம் பேசியிருக்காப்புல. ஆனால் கைது செஞ்சு அவர் கஞ்சா வழக்கு போட்டது முதற்கொண்டு
அவர் வரும்போது ஆக்ஷன் பண்ணது முதல் வரலையும் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு கோவை சிறையில் வைக்கிறாங்க. ஏன் சென்னையில் வந்து சைபர் கிரைம் சென்னையில் இல்லையா, சென்னையில் வச்சுருக்கலாம். சைபர் கிரைம் மூலயமா சென்னை வழக்கு தானே யார் வேணாலும் கொடுத்து கைது பண்ணணும்னு ஒருத்தர் திட்டம் போட்டால் எங்கே வேணாலும் கைது பண்ணி தூக்கி போடலாம். நிச்சயமாக. ஆனால் கோயம்புத்தூரில் வைக்கும்போது அந்த முதல் நாளே சனிக்கிழமை அன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டு ட்வீட்டே போடுறேன். சங்கரை வந்து கோயம்புத்தூர் சைபர் கிரைம் மூலயமா கைது செஞ்சு கோயம்புத்தூர் ஜெயிலில் வச்சு அங்கே வந்து செந்தில்குமார் இருக்கார் கண்காணிப்பாளர் சூப்ரண்டு, அவர் வந்து இவரை வந்து அடிக்கிறதுக்கு உண்டான தாக்குதல் தொடுக்கிறதுக்கு உண்டான நகர்வுகளை காவல்துறையும் தமிழக அரசும் சேர்ந்து நடத்துகிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ட்வீட்டே போடுறேன். முக்கியமான அந்த தகவல் உங்களுக்கு தெரிகிற மாதிரி தோணுது, போட்டுட்டீங்க. உடனே போடுறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா செந்தில் எங்கெங்கே சூப்பரண்டாக இருக்காரோ அங்கெல்லாம் வந்து கைதிகளை தொந்தரவு பண்ணுறது தான் அவருடைய பியூஷ் மனுஸ் எல்லாமே புழல்லையும் தாக்குதல் இருக்கு. எல்லாமே நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டதா ஒரு எல்லாமே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஏற்கனவே கடலூர் சிறையில் இதே சவுக்கு சங்கரி இருக்கும்போது இதே செந்தில்குமார் தான் அங்கே சூப்பரண்டாக இருந்தார். அப்போ கூட அதேமாரி நடந்துட்டு அவர் உண்ணாவிரதம்லாம் இருந்து வெளியே வந்து 2 வழக்கு செந்தில்குமாருக்கு எதிராக போட்டிருக்கிறது எல்லாமே தெரியும். அப்படிங்கும்போது செந்தில்குமார் சூப்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு சிறையில் வச்சாங்கன்னு சொன்னால் நிச்சயம் அது சங்கருக்கு ஒரு உடைமைக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கின்ற மாதிரி தான் நம்முடைய இது கருத்து. அதே மாதிரியே நடந்து முடிஞ்சிச்சு. ஒரு 10க்கும் மேற்பட்ட காவலர்கள். உங்களுடைய பார்வையில் சவுக்கு மீது தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி தெரியுதுங்கிறீங்க. இந்த வழக்கை பார்க்குறீங்களா இல்லை செந்திலுக்கும்? நான் என்ன சொல்கிறேன், இந்த வழக்கு மட்டும் கைது பண்ணி போடுறதுனா ஏன் இப்படி பண்ணணும்? பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய பார்வையில் தனிப்பட்ட தாக்குதலுக்கு சவுக்கு ஆளா வராரா? இது வந்து முழுக்க முழுக்க தொடர்ந்து 2 ஆண்டுகளாக திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் பகிரங்கமாக வந்து பேசிட்டு வராரு. அதுக்கு வந்து என்ன பண்ணணும், இவர் அதாவது சங்கர் பேசுகிறதெல்லாம் வந்து போய் சும்மா டூப்பு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஐடி விங்கோன்னா அதுக்கு சப்பக்கட்டு கட்டலாமே தவிர அது பெரும்பாலான விஷயங்கள் உண்மைன்றதுனால தான் திமுக அரசே தவிர்த்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கார் ரேஸ் விஷயம் கூட சங்கர் தான் வெளியே கொண்டு வந்தாப்புல. இப்படி ஒவ்வொரு விஷயமா கொண்டு வந்து அது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கு. என்னடா இப்படி ஒன்றுமே பண்ண முடியலையா? அப்போ அந்த நேரம் தான் என்ன பண்ணுறாங்க, சவுக்கு மீடியாவே முடக்கிறதுக்கு உண்டான வேலையை திமுக வந்து பண்ணுது. திமுக எப்போவுமே வந்து மற்றவங்க மாதிரி எடுத்தோம் கவுத்தம் டக்கு டக்குன்னு பண்ண மாட்டாங்க. அது ஆழமாக அழுத்தமாக கரெக்டாக பண்ணி ஒட்டுமொத்தம் அழிக்கணும்னு நினைப்பாங்க. வராத மாதிரி ஒழிக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கார்த்திக்ன்ற பையனை சவுக்கில் வேலை செய்கிற பையனை கைது பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு வேல்முருகன்ற பையனை கைது பண்ணுறாங்க. அப்புறம் இவன் நம்ம லியோ வந்து தலைமறைவில் இருக்காரு. தலைமறைவு இல்லை, அதான் அந்த ஒரு முயற்சி பண்ணுறாங்க, போயிடுறாப்புல. இப்படி வந்து நடந்துட்டு இருக்கும்போது அது சம்பந்தமாக நெட்ஃப்ளிக்ஸில் உட்காந்துட்டு ஃபிலிக்ஸ் கூட ஒரு டெபேட் நடத்துகிறாரு. யார்? சங்கர். அதில் தான் வந்து ஏடிஜிபியை பற்றியும் ஏடிஜிபியுடைய இருக்கக்கூடிய செயல்பாடுகள் பற்றியும் பேசும்போது அவருக்கே உண்டான பாணியில் வேமான்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த பெண் காவலர்களையும் கொச்சைப்படுத்தி பேசுகிறாப்புல. ஆனால் அது பேசினார்ன்றது தானே கைது பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே காவல்துறை கைது செய்வதற்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடந்துச்சு. ஏன்னா அதனால தான் அவ்வளோ வேலைகள் முடக்க, தன்னுடைய பிரஸ்ஸு தன்னை கைது பண்ண போகிறாங்க, தன்னுடைய மீடியாவை முடக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் அந்த விரக்தியின் உச்சத்தில் போய் பேசுகிறாப்புல. பேசும்போது தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு, அதுக்காக கைது பண்ணுறாங்க. இப்போ கையை உடைச்சாங்க, இது எல்லாமே பண்ணாங்க. இப்போ பாருங்கள் 10-13 வழக்குக்கு மேலே போடுவாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணு வழக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் கூட இப்போ கொண்டு வந்து தூசி தட்டி எடுக்கிறாங்க. ஒரு பெண் செய்தியாளர் வழக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஃபிலிக்ஸை கைது பண்ணுறாங்க. ஃபிலிக்ஸ் யார்? நெட்ஃப்ளிக்ஸ். அவர் வந்து ஏபி போடுறாரு ஆன்டிசெப்டி பெயில். அது நேற்று திங்கக்கிழமை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இவங்க சனிக்கிழமையே வந்து என்ன பண்ணுறாங்க, அவரை கைது பண்ணுறாங்க. அப்போ அவர் டெல்லிக்கு போடுறாரு ப்ரெஸ் கவுன்சிலில் பார்க்குறது. அப்போ டெல்லியிலே போய் கைது பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, டெல்லியில் போய் கைது பண்ணாங்க. வித்தின் செகண்டில் வந்து சென்னைக்கு கொண்டு வந்துடலாம் ஃபிலிக்ஸை. ஆனால் அவங்க அப்படி கொண்டு வரல. கொண்டு வராமல் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் விமானம் மூலியமாக கூப்பிட்டு வந்துருக்கலாம். அப்படி தான் கொண்டு வருவாங்க, விமானம் மூலியமாக தான் கொண்டு வர்றது. அதை அவங்களுடைய நேச்சர். உதாரணத்துக்கு திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு வந்தால் கூட விமானத்தில் தான் கொண்டு வருவாங்க. ஏன்னு சொன்னால் அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய நேரங்களில் ஒன்று கைது தப்பிச்சு போயிடலாம், அல்லது கைதிக்கு எதுனா ஒன்று ஆகிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. விபத்து நடக்கலாம், ஏதோ நடக்கலாம். அப்படி இருக்கும்போது அது வந்து நம்ம பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் பர்மிட் இருக்குது. அது மூலிமா கவர்மெண்ட் காசு மூலிமா தான் அவங்க ஃப்ளைட்டில் வருவாங்க. ஆனால் ஃபிலிக்ஸை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ட்ரெயினில் தான் கூப்பிட்டு வராங்க. அதுவும் எப்படின்னு சொன்னால் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்லேயே கூப்பிட்டு வராங்க. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலையும் வட இந்தியாவில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும்.
ஏன்னு சொன்னால் நம்ம உட்காந்துருப்போம், நம்மளை தள்ளி விட்டு மடியில் 2 பேர் வந்து உட்காருவான். ஆமாம், நம்ம எதுனா பேசணும் பார்க்க முடியும் அப்படின்வோம். அப்படியே ஒரு இது. ரெண்டாவது வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் இது பண்ணால் சாப்பிடக்கூட முடியாது. ஏன்னா குறைஞ்சது 2 பகல் 1 இரவு இல்லைங்களா, 2 பகல் 1 இரவு வரும். சாப்பிடக்கூட முடியாது, டீ கூட சரியாக நம்ம சுதந்திரமாக பாத்ரூம் போக முடியாது, குளிக்க முடியாது. அதே நேரத்தில் நம்மளை கூப்பிட்டு போகிறது காவல்துறை இந்த வழக்குக்காக அப்படின் போது அது மன ரீதியான உளைச்சல் அது அதிகமாக இருக்கும். மன உளைச்சல் காலவாங்க. நம்ம ஃப்ரீயாக சுதந்திரமாக இருக்குது வேறு 2-3 காவலர் நம்மளை சுற்றி உட்காந்துருக்காங்க போது அந்த மன உளைச்சல் இது வந்து கொடுமைப்படுத்துவதற்காகவே தமிழக அரசும் காவல்துறையும் சேர்ந்து செய்யக்கூடிய நாடகங்கள். ஃபெலிக்ஸை ட்ரெயினில் கூப்பிட்டு வரதும் ஒரு விதமான கொடுமை. ஆமாம், இல்லைன்னா ஃப்ளைட்டு நான் தான் சொன்னேன், திருட்டு வழக்கில் கைது செஞ்சுதான் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வராங்க. இப்போ ஃபிலிக்ஸை மட்டும் ட்ரெயினில் அது ஜென்ரல் கவர்மெண்ட்டில் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு? பழி வாங்கும் நோக்கு 100% ஆகும். பழி வாங்கின நோக்கம் தான் அது, வேறு எதுவுமே இல்லை. அடுத்தது என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ அவரை கொண்டு வந்து திருச்சிக்கு கொண்டு போகிறாங்க. திருச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆண் காவலரே இல்லை, நல்லா பார்க்க முடியுது. பெண் காவலரை வச்சு அவர் கூப்பிட்டு போகிறது. அப்போது அது வந்து அவங்க வந்து அந்த பெண் காவலர்களை ஒரு விதமான அச்சுறுத்தலை, இதெல்லாம் வந்து தேர்ட் கிரேட் ட்ரீட்மெண்ட்டுன்னுவாங்க. இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கைகள். இது ஒரு ஊடகவியலாளர், அவர் ஒரு ஊடகவியலாளருக்கே இந்த நிலைன்னு சொன்னால் நாளைக்கு பாமர மக்களுக்கு எதுவும் நடக்கும் இல்லையா? அவங்க பேசுனது தப்புன்னு சொன்னால் வழக்கு போடுங்க, அது தப்பு இல்லை. அந்த வழக்கு போட்டது ஏன்னு சொல்லி யாரும் கேட்க போகிறதில்ல. இவர் பேசினார், யார் சங்கர் பேசினார், ஃபிலிக்ஸ் அதை கேட்டுட்டு இருந்தார். சரி அவரும் உடந்தை, சரி போடு. அதான் ஃபிலிக்ஸோட கைது நியாயமாக எப்படி பார்க்குறீங்க? ஆனால் என்னுடைய பர்சனல் இது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உட்காந்துருக்கேன், நீங்கள் கேட்குறீங்க, நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. என்னுடைய உரிமை சம்பந்தப்பட்ட எனக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையின் அடிப்படையில் என்னுடைய உரிமையின் அடிப்படையில் நான் பல விஷயங்கள் நான் பேசுகிறேன்னா அதுக்கு பொறுப்பு நீங்கள் ஆக முடியுமா? ஆக முடியாது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் பொறுப்பு துறப்புன்னு ஒரு வார்த்தையை போட்டுறீங்க. ரெண்டாவது இப்போ மேடையில் ஒருத்தன் பேசுகிறான், கீழே நின்று விகில் அடிக்கிறவனும் இருக்கான், கை தட்டுறவனும் இருக்கான், சிரிக்கிறவனும் இருக்கான். சிரிக்கிறவன் பேர்லேயும் வழக்கு போடு, கை தட்டுறவன் மேலே வழக்கு போடு, விகில் அடித்தவன் மேலே வழக்கு போடுன்னா அது எப்படி ஒரு கேவலமாக இருக்குமோ அதே மாதிரி தான் நெறியாளர் மீது வழக்கு போட்டது. ஒரு விதத்தில் பார்த்தா ஃபெலிக்ஸ் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் பார்க்கப்படுது. ஆமாம், உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஜேர்னலிஸ்ட் இப்போ சங்கரை கூட நீங்கள் வந்து இப்போ வந்தவர் தான், அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ஃபெலிக்ஸுங்கிறவர் ஆரம்ப காலத்துலேருந்தே ஊடகத்தில் நல்லா. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னு சொன்னால், ஊடகவியலாளர் சங்கம்ட்டு 50 சங்கத்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு பய கூட இதுன்னு அவரை கைது செஞ்சு 24 மணி நேரம் வச்சு இதனால் எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியாது, இன்றைக்கி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பய கூட அதை கண்டித்து யாரும் ஒரு அறிக்கை கூட இல்லை ஊடகவியலாளர். ஏன்னு சொன்னால் அத்தனை ஊடகவியலாளர் சங்கங்களும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய அடிவரடிகளாக தான் இருக்கின்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. அது எவ்வளோ ஒரு தவறான முன்னுதாரணம். நான் என்ன சொல்கிறேன், கைது பண்ணுங்க, அடக்குமுறை செய்வதற்கோ அரச பயங்கரவாதத்தை தனி மனிதர்கள் மீது ஏவுறதுக்கும் யாருக்கும் அனுமதி இல்லை. இது ஒன்று நம்ம 14-15ஆம் நூற்றாண்டு வாழல, இது 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் இதுமாரி வந்து காவல்துறை இப்படி ஒரு அட்ராசிட்டி செய்வது வன்மையாக கண்டிக்கணும். இது ஒவ்வொருத்தரும் கண்டிக்கணும். இது ஒரு கால சங்கருக்கே இப்படி ஆச்சு, ஃபிலிக்ஸுக்கு இப்படி ஆச்சு, நமக்கும் இப்படி ஆகிடும்டா. அதனால இதை பற்றி பேச வேண்டாம், வேறு என்ன பேசுவோம். இப்போ நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, தொடர்ந்து சவுக்கு கைதுக்கு அப்புறம் இருந்து தொடர்ந்து நீங்கள் சவுக்குக்கு உங்களுடைய நண்பர் சவுக்குக்கு ஆதரவாக சில விஷயங்கள் பேசுகிறீங்க, நடக்கக்கூடிய முன்கூட்டியே இந்த மாதிரி நடந்தமான விஷயங்களையும் கருத்துக்களையும் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, வீடியோவாகவும் வெளியிடுறீங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது அச்சுறுத்தல் வந்திருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் கால் மிரட்டல் அந்த மாதிரி வந்திருக்கா? ஏன் இப்படி பேசுறீங்க? இல்லை அந்த மாதிரி யாராவது எனக்கு இதுவரையும் காவல்துறை அதிகாரிகளோ மற்றவங்களோ யாருமே சொன்னதில்லை. நண்பர்கள் உங்களை மாரி சில பேர் சொல்லியிருக்காங்க, இதேமாரி வேண்டாம் ரஹீம்பாய் அந்த விஷயம் விட்டுடுங்க, நீ உங்களுக்கு எதனா பிரச்சனை வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி நண்பர்கள் சில பேர் சொல்கிறாங்களே தவிர இது காவல்துறை தரப்பு அரசு தரப்புலையும் யாருமே சொன்னதில்லை. எனக்கு என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயத்தை என்ன சொன்னால், ஒரு தனி மனிதர்கள் மீதும் ஒரு சமூகத்தின் மீதும் அரச பயங்கரவாதம் என்பது சாதாரணமானதில்லை. ஏதோ 4 புத்தகங்களை படித்தேன், அதில் அடக்குமுறையை பற்றி இருந்தது, ஒடுக்குமுறையை பற்றி இருந்தது, அரச பயங்கரவாதத்தை பற்றி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் மனப்பாடம் பண்ணிட்டு இதேமாரி விவாதம் பண்ணுறதும் அல்லது மேடைகளில் பேசி கைத்தட்டல் வாங்குறதோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு அரச பயங்கரவாதம் என்னன்னு முழுக்க அனுபவித்தேன் நான் சிறையில் இருந்துக்கும்போது. எல்டிடி எஸ்கேப்பு அதுக்கு நான் ஆளாகினேன். எல்டிடிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்?
அதாவது 95ஆம் ஆண்டு விடுதலை புலிகளை சேர்ந்த ஒரு 9 பேர் எஸ்கேப் ஆகிறாங்க. அதுக்கு என்னையை பிடிச்சி கடுமையாக தாக்கினாங்க. நான் மற்றும் நல்லரசன் வேலுன்னு சொல்லிட்டு தோழர்கள் தாக்குதல். அப்போது அந்த அரசு பயங்கரவாதம் அது எப்படியெல்லாம் போகுது பாரு. ஏன்னு சொன்னால் அவங்க தாக்க வேண்டிய அவசியமே என்னன்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் சிறைக்குள்ளே சும்மா இருக்க மாட்டோம். ஒருத்தனை போட்டு நிர்வாணப்படுத்தி அடிக்கிறாங்கன்னா, ஏன் நிர்வாணப்படுத்தி அடிக்கிறீங்க? அவன் என்ன தவறு செஞ்சான்? இல்லை கஞ்சா வச்சுருந்தா அவன் என்ன வானத்தை இருந்தால் குதிச்சுட்டு அவனுக்கு உங்கள் ஆளுங்க யாரோ ஒருத்தர் வாங்கி இப்படி நாங்கள் கேட்டு அந்த அடக்குமுறைகளை காவல்துறை நடத்தக்கூடிய அந்த சிறைத்துறை நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் தலையிடுவோம். வேறு எதுவுமே பண்ண மாட்டோம். தலையிடும் போது அந்த கருவை வச்சுக்கிட்டு தான் அந்த கரத்தை வச்சுக்கிட்டு தான் எங்களை தாக்குறான். எல்டிடி எஸ்கேப் ஆகும். அதேமாரி 99 நவம்பர் 99 சிறையில் நான் உட்பட 28 பேர், நான் அல்லுமா தலைவர் பாஷாபாய் இமாம் அலி உட்பட 28 பேர் இருக்கும். அந்த 28 பேரையும் 100 நாள் அப்போது திமுக ஆட்சி தான் நடக்குது. மத்தியில் பாஜக ஆட்சி தான், வாஜ்பாய் தலைமையில் பாஜக ஆட்சி நடக்குது. திருச்சியில் ஸ்ரீதரன்ற ஒரு பாஜகக்காரன் செத்தான்றதுக்காக ஜெயிலில் இருந்த எங்களை தாக்குனது எந்த வகையில்? 1 நாள் 2 நாள் இல்லை, 100 நாள். அப்போ அந்த 100 நாள் ஒவ்வொரு நாளும் அது ஓப்பனாக சொல்கிறேன், ஜட்டி கூட இல்லைன்னு வைங்க, நிர்வாணப்படுத்தி தான் எங்களை அடித்தான். இருட்டு ரூமில் அந்த எறும்பும் கொசுகள் தான் உடலுக்கு நமக்கு இருந்தது. எறும்பு தான் கீழே போட்டுக்கிற விரிப்பு, கொசு தான் நமக்கு போர்வையாக இருந்தது அந்த 100 நாளும். அப்போது இது இந்த கொடூரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொடூரங்கள் எப்படி இருக்குன்றது நாங்கள் அனுபவிச்சிருக்கோம், துளியாக அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கி சங்கருக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்குன்னா சங்கர் மட்டும் இல்லை, அந்த இடத்துல சங்கர் தவிர யார் இருந்தாலும் நான் எதிர்த்து போராட தான் செய்வேன். அதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். உங்களுடைய பார்வை சிறையில் இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்குதுங்கிறத நீங்கள் வெளிப்படுத்தணும். இல்லை, அன்னைக்கு எனக்கு நடக்கும்போது யாருக்கு குரல் கொடுத்தா? அந்த நேரத்தில் தமுக முஸ்லீம் லீக்கும் திமுக பக்கத்தில் வலதுன்னு எடுத்துன்னு உட்கார வச்சுக்கிட்டாரு. பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அவங்களன்னு சொல்லி எங்களை அடித்து கொடுமைப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அரச பயங்கரவாதத்தையும் அந்த கொடூரத்தையும் அந்த அடக்குமுறையும் முழுமையாக நான் எதிர்கொண்டேன். அன்னைக்கு எங்களுக்காக பேச ஒரு பயம் இல்லை. இன்னைக்கு சவுக்கு சங்கர் எங்கள் கண்ணு முன்னாடி பேசுகிறேன்னா நான் பேசதான் செய்வேன். இது பேசாதுன்னு என்ன சொல்றது? ஏதாவது அச்சுறுத்தல் வந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை உங்களையே கைது பண்ணுற நிலைமை வந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் தான் ஒரு விஷயத்தை நான் எடுத்திருக்கேன்னா நான் தெரியாமல் எடுப்பேன். நான் தான் இது போன்ற அதாவது சங்கருக்கு இன்னைக்கு நடந்திருக்கிற 5 பீஸால அரசு பயங்கரவாதம் சொல்கிறீங்க, அரசு திட்டமிட்டு கைதுங்கிறீங்க. அந்த மாதிரி உங்களையும் மீண்டும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இந்த சவுக்கு விஷயத்தில்? அதுதான் நான் சொல்கிறேன். சவுக்கு விஷயத்தில் மட்டும் இல்லை, நான் தொடர்ந்து இப்போ இது நாள் வெளியே நான் 2011 வெளியே வந்தேன். 17 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு ஒரு வழக்கில் கூட தண்டனை பெற்று குற்றவாளி ஆகலை. வெளியே இன்னைக்கு 78 கேஸ் என் மேலே போட்டிருக்கான். 5 முறை கைது பண்ணியிருக்கான். ஒரு தடவை குண்டர் சட்டமே போட்டான் 2018. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் நான் வரம்பு மீறி செயல்பட்டேன். நானாக இருந்து செயல்படுறேன். அது அந்த காவல்துறைக்கும் அரசுக்கும் ஏதோ ஒரு வகையில் என்ன ஆகுது, அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. அப்போ தூக்கி அவங்களுக்கு போடுறான். அப்போ எதிர்கொண்டுட்டு தான் வரோம். புரியுதுங்களா? அதுக்காக இப்போ நீங்கள் சங்கர் ஃபிலிக்ஸுக்காக நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் நான் என் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேன். நான் பேசிட்டு தான் இருப்பேன். நான் அதுக்காக எந்த இது வந்தாலும் ஏற்றுக்கிறேங்கிறீங்க. இல்லை, வேற என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு பேசக்கூடாதுன்றது ஒரு அரச பயங்கரவாதம். இது என்ன ஜனநாயக நாடா மன்னராட்சியம்? மன்னராட்சியில் தான் எவனும் பேசக்கூடாது. மன்னர் என்ன நினைக்கிறோம் அவள் தான் முடிஞ்சு தண்டனை கொடுத்துட்டாரு, அதை எதிர்த்து பேசக்கூடாது. இது மக்களாட்சியா மன்னராட்சியா? அப்போ சொல்லுங்கள். மக்களாட்சி தான். இப்போ மக்களாட்சின்னும் போது ஜனநாயகம் மக்களாட்சின்னும் போது நான் பேச தான் செய்வேன். கருத்து சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் உண்டானது தான். இப்போ சவுக்கு ஆதரவாக நான் பேசுவேன், அதுக்கு எது வந்தாலும் நான் தயார். சவுக்கு ஃபிலிக்ஸ் இன்னும் இது போல யார் யார் பாதிக்கப்படுறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக தான் நான் நிற்பேன். நான் அதுக்கு நான் எனக்கு ஒரு நீ என்ன பண்ணாலும் மயிறு போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். நான் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு சவுக்கு சங்கர் மருத்துவமனைக்கு செக்கப்புக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்துட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. அதை மருத்துவமனைக்கு வரப்போ சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாரு, மாவு கட்டோட வராரு. போட்டுட்டு வெளியே வரப்போ என்னுடைய கை உடைந்ததுக்கு காரணம் செந்தில்குமார் தான், நான் சிறையிலே கொல்லப்படலாம் அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்தை அவர் மீடியா முன்னாடி கொடுக்குறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலுமே அவருக்கு அவரை கொலை செய்வதற்கான முயற்சிகள் அங்கே நடக்குமா? நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இல்லை, இவ்வளோ மீடியா மக்கள் வெளியே வந்துருச்சு செய்தி, இதெல்லாம் ப்ரீ பிளானடாக பண்ணவா போகிறாங்க போலீஸ்? சரி, இவ்வளவும் தெரியல. சவுக்கு சங்கர் உள்ளே போனால் அவனுக்கு கையை உடைச்சுன்னு சொன்னால் வெளியே இஷ்யூவும் போவோம் அப்படின்ட்டு சிறைத்துறைக்கு தெரியாதா, காவல்துறைக்கு தெரியாதா, அரசுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தானே கையை உடைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சுதான் செய்யறாங்க. அதே மாதிரிதான் தெரிஞ்சுதான் அதையும் செய்ய வாய்ப்பு இருக்குன்ற அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, தவிர்க்க முடியாது. கஞ்சா கேஸ் போடுவாங்கன்னு நீங்க நான் நினைக்கல, போட்டாங்க. கஞ்சா கேஸ் காரணம் வச்சு வீட்டையும் அலுவலகத்தையும் சோதனை போடுவாங்கன்னு நினைச்சோமா, போட்டாங்க.
வீட்டிலேருந்து கஞ்சா எடுப்பாங்கன்னு நினைச்சுமா? இல்லை, கஞ்சா எடுத்த மாதிரி சீன் போட்டாங்க. எல்லாமே நடந்துட்டு தானே வருது, எல்லாமே யதார்த்தமாக நடக்குது பாருங்க. அப்படி அதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? கடந்த காலங்களில் அப்படி நடந்திருக்கு, பல விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 99 வந்து சென்ட்ரல் ஜெயிலில் கலவரம். ஏன் வந்து கலவரத்துக்கு முன்னாடி காரணம் என்ன சொன்னால், இந்த பாக்ஸர் வடிவேல் என்ற ஒரு மிகப்பெரிய ரவுடி ஹெல்த்தில் அப்படி இருப்பாப்புல. நீங்கள்லாம் வந்து சைனீஸ் படத்தில் பார்த்தா தான் அந்த தவளை இது குடத்தை, பிளாஸ்டிக் குடத்தை 2 விரலில் அப்படி தூக்கிட்டு போவோம். அந்தளவுக்கு ஹெல்த்தான நபர். இரவு தூக்கிட்டு போய் அவனை அடிக்கிறாங்க, பிளேடெல்லாம் கிழிக்கிறாங்க, மிளகாத்தூளெல்லாம் மேலே போடுறானுங்க, போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க. கடைசியாக ஒரு இறுதி கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த கஞ்சா பவுடர் எல்லாத்தையும் கலந்து குடிக்க வைக்கிறாங்க. குடித்த மனுஷன் அப்படியே ரத்த வாந்தி எடுக்கிறார், ஸ்பாட்லேயே காலி. காலையில் 4-5 மணிக்கு அதிகாலையில் முடிஞ்சிச்சு. அதன் பிறகு ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா ஜெயிலில் வச்சா பிரச்சனை செத்துட்டான்னு சொன்னால் அனுப்பி விட்டாங்க ஆம்புலன்ஸ் ஆகிட்டு. ஆனால் அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது இவருக்கு சிறையில் வந்து நெஞ்சு வலி ஏற்பட்டது. அவசரமாக அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு ஆம்புலன்ஸ் வச்சு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மருத்துவர்கள் சுமார் 6-7 மணி நேரம் அவருடைய உயிரை காப்பாற்ற போராடினாங்க. போராடி கடைசியாக காப்பாற்ற முடியல. அதன் பிறகு இறந்த மாரி மருத்துவ பரிசோதனை இது வந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது என்ன சொல்லுவீங்க? சிறையிலேருந்து நாங்கள் பார்க்குறோம், 4:30-5 மணிக்கு ஆள் காலி பண்ணிட்டானுங்க. அதன் பிறகு நடந்தது எல்லாமே நாடகம். மருத்துவமனை கூட்டு போனது, அங்கே போஸ்ட்மார்ட்டம், ரமணா படம் மாதிரி எல்லாமே அப்படி நாடகம் நடந்தது. ஆனால் அது ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக இதே தான், எது மருத்துவ அறிக்கை கொடுக்கறது தான் தலைப்பு செய்தியாக வருது. மக்களும் அதை பார்த்துட்டு பரவாயில்ல, ஜெயிலில் வந்து இப்படி ஹார்ட் அட்டாக் இருக்குது, ஆனால் டாக்டரெல்லாம் கஷ்டப்பட்டு முடியல, அரசு அந்த நேரத்தில் அறிக்கை அப்படி தான், எல்லாமே அப்படி தான். அதே மாதிரி ஒரு நிகழ்வுகள் சவுக்கு விஷயத்திலும் நடக்கலாம் இல்லையா? ஏன்னா அவங்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. நிறைய இருக்குது, வாய்ப்பு இருக்குன்றது இல்லை. அவங்க வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் இப்படி வந்து ஒரு வெறி கொண்ட அரசு நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ இப்படி வெறி கொண்டு இருக்காங்க. அவருக்கு ஜாமீனே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ஜாமீனே கிடைக்காம இருக்காது. இப்போ அது குண்டாஸ் போட்டிருக்காங்க, குண்டாஸ் ஹைகோர்ட்டில் போடுவாங்க. ஹைகோர்ட் நிச்சயம் வந்து போலீஸ் ஒரு கொட்டு கொடுப்பான். ஏன்டா இந்த கேஸுக்கெல்லாம் ஜாமீன் குண்டாஸ் போட்டிருக்கேன். அதுக்கு தான் இந்த ஃபிட்டிங் கேஸுக்கு தான் கஞ்சாவெல்லாம் சேர்த்துது. புரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அவருடைய அலுவலகத்தில் போடணும், டிஸ்க்கு அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுக்கணும். நேரடியாக போய் எடுத்தோன்னா நீங்கள் நானும் என்ன பேசுவோம், இது அநியாயம்னு. ஆனால் கஞ்சா இருந்தது, நாங்கள் சோதனை பண்ண போகிறோம், கஞ்சா இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் சோதனை பண்ணோம். ஆனால் சோதனை பண்ணால் ஒன்றே இல்லை. ஆனால் சும்மா வர முடியுமா? ஆனால் கஞ்சா எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் ஒரு சீன் போடணும். கஞ்சா மட்டும் எடுத்துகிட்டு வரல, அங்கே இருந்த ஹார்ட் டிஸ்க்கு, லேப்டாப்கள், ஹார்ட் டிஸ்கள், ஃபோன்கள் என்னென்ன இருந்தது எல்லாத்தையும். போய் திமுகவுக்கு பொறுத்தவரை என்னென்னா, சங்கர் தொடர்ந்து 2 வருஷமாக பேசுகிற பேச்சுக்கள் ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது, பயமாக இருக்குது. அப்போது இந்த சோர்ஸஸ் எல்லாம் யார் கொடுக்குறா? அதிமுக காரன் கொடுக்குறானா, அல்லது ரிட்டையர்டு அதிகாரிகள் யாருன்னா கொடுக்குறாங்களா, இல்லை அட் ப்ரெசென்ட் உள்ள அதிகாரிகள் யாருன்னா கொடுக்குறாங்களா? உளவுத்துறை இது வந்து தெரிஞ்சுக்கணுன்னு உளவுத்துறை நினைக்கிறான். அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, போய் அது எல்லாத்தையும் பறிமுதல் செய்கிறாங்க. அது பறிமுதல் சாதாரணமாக கூட்டோடைய திறக்க முடியாது, செய்ய முடியாது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அந்த தகவல் வந்திருக்கு, திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் வந்து சோர்ஸாக இருந்திருக்காங்கன்னு. இருக்கலாம். இவர் தான் சொந்த கட்சிக்கே துரோகம் பண்ணிட்டாங்களா? இல்லை, சொந்த கட்சிக்குன்றது இல்லை. இன்றைக்கி திமுக முழுக்க கார்பரேட்டுடைய கூடாரமாக மாறிச்சு. பார்க்குறீங்களா இல்லையா? கார்பரேட்டு தான் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் திமுக. அது ஒன்ஸ் அப்போ அந்த டைம் திமுகவாக இருந்தது. இன்றைக்கி தொண்டர்களுடைய உணர்வுகள் எல்லாம் அந்த ஃபார்மாலிட்டி, சும்மா டைலாக் தான். இன்றைக்கி கார்பரேட் என்ன சொல்லுதோ அதை செயல்முறைப்படுத்திட்டு வருதுன்னு போது அப்போது அவங்களுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய மக்கள், நீங்கள் எம்பி எம்எல்ஏக்கள் யாரை ஆக்குறாங்க? அவங்களோட கோடி கணக்கில் காசு இருக்கா, அவனை தான் நீங்கள் எம்எல்ஏ எம்பி ஆக்குறாங்க. அவனை திடீர்னு கட்சி சேர்க்கறதா சரி, அவனை திடீர்னு எம்பி ஆக்கிறதா சரி, திடீர்னு எம்எல்ஏ ஆக்கிறதா சரி, யாரை ஒருத்தனாச்சும் வந்து கோடிகளுக்கு சொந்தமில்லாத ஒரு நபரை சொல்லுங்கள் கட்சியில் எம்எல்ஏ எம்பின்னு. எல்லாமே அப்படி தான். அரசியல்வாதிகள் பெரும்பாலும் வசதி உள்ளவங்க தானே. இப்போ ஜாபர் சாதிக்கே எடுத்துங்க, அந்த கேஸில் மாட்டிட்டான். மாட்டாமல் இருந்தால் அந்த 40 பேர் பாராளுமன்ற தேர்தலில் அவனும் ஒரு வேட்பாளர் இருந்திருப்பாருங்கிறீங்களா? மேபி இருக்கலாம். அப்போ அது எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கீழ் மட்டத்தில் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ வந்து ஸ்டாலினுடைய இது மறைஞ்சு இப்போ அவருடைய மகனுடைய அதிகாரமாகுது. அது 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு சில பல இது இருக்கும். அதனால் வரக்கூடிய தகவல் தான் எல்லாமே. ஆனால் இவர் அது நிறைய விஷயங்களை பேசுகிறாருங்கிற அடிப்படையில் கொடுத்துருக்கலாம். பேசுனா பெரிய இஷ்யூ ஆகுது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி
சவுக்கோட கைதை வந்து கண்டிக்கலை வைக்கலைனாலும், சவுக்குடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கையை உடைச்சாங்கிற அந்த வாக்குமூலத்தை கண்டிக்கலை வைக்கலைனாலும், ஆனால் ஃபெலிக்ஸ் ஒரு பத்திரிகையாளராக குரல் கொடுக்கணுங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. என்னை பொறுத்தவரை 2 பேருக்கும் நடந்த அரசு பயங்கரவாதத்தை, 2 பேருக்கும் நடந்த மனித உரிமை மீறல்களை கண்டிச்சே ஆகணும் ஊடகவியலாளர்கள்னு சொன்னான். இல்லைன்னு சொன்னால் ஊடகவியலாளர் சங்கத்தை இழுத்து முடுங்க. திமுக காரனுக்கு மட்டும் ஒன்றுன்னா எல்லாம் கொதிக்கிறது. ஒன்றும் இல்லை, இப்போ சமீபத்தில் நியூஸ் 18 வேலை செஞ்சுருந்த குணா, நம்ம செந்தில், ஜீவா இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது தெரியுமா? தெரியும். அப்போ அத்தனை ஊடகவியலாளர் சங்கமும் களத்தில் இறங்குனீங்களா இல்லையா? இறங்குனாங்க, பயங்கரமாக இறங்குனாங்க. அப்போது அதேமாரி அன்னைக்கு கூட நம்ம இந்த 3 பேருக்கு ஆதரவாக தான் நம்மளும் களமாடணும். நாம் வந்து இவங்களுக்கு எதிராக நியூஸ் 18க்கு ஆதரவாக களமாடல, இவங்களுக்கு ஆதரவாக தான் களமாடணும். இருக்கிறாங்க இல்லையா? இப்போ அதேமாரி தான் இன்றைக்கி நாங்கள் சவுக்கு சங்கர் ஃபிலிக்ஸுக்கு ஆதரவாக களமாடுறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அந்த திராவிட கட்சி திமுகவை காப்பாற்றணும். திமுக நீங்கள் என்னையும் சேர்த்துக்கிறீங்களா சார்? பொதுவாக சொல்கிறேன், அவங்கள சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, இது ஊடக அறமே இல்லையே. இருக்கும் உங்களுடைய கருத்து எனக்கு பிடிக்காது, என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடிக்காது, உங்களுடைய செயல்பாடு இல்லை, உங்களுடைய செயல்பாடு எனக்கு பிடிக்காது, என்னுடைய செயல்பாடு உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் நானும் என்றைக்கோ ஒரு நாள் பேசி திட்டிட்டு கூட இருப்போம், அதெல்லாம் வேறு. அதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டிய இடம் வேறு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு அரச பயங்கரவாதத்தை நீங்கள் தாக்கப்படும் போது உங்களுக்காக அந்த இருக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளவை தூக்கி வீசிட்டு வந்து உங்களுக்காக குரல் கொடுக்க பாரு, அதுதான் உண்மையான அறம். இப்போ சவுக்கு வந்து இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கூட இருந்த சவுக்குடைய சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண அவருடைய அட்மின் பிரதீப், பாஜகலேருந்து வந்த ஒரு நபர், நல்ல நெருக்கமாக இருந்தாங்க. பாஜகவில் சில விஷயங்களை வந்து செய்ய சவுக்குக்கு வந்து ஆதரவாக இருந்ததும் அந்த பையன்தான். இப்போ அவர் வந்து சமீப காலமாக நிறைய யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுக்குறாரு, நிறைய முக்கியமான தொலைக்காட்சிகள்லாம் பேட்டி கொடுக்குறாரு. அவரு சொன்ன சில வார்த்தைகளும் சில வாக்குமூலங்களும் என்னென்னா, சவுக்கு சங்கருக்கு அதிகமான வருமானம், சவுக்கு சங்கருடைய மனைவியோட டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு மற்ற ஒரு பெண்ணோட வந்து தொடர்பு இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நிறைய குற்றச்சாட்டுகளை அனுப்பி வைக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவே உலுக்கிய கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி அந்த மாணவியோட அந்த சம்பவம், அதுல சவுக்கு வந்து பணம் வாங்கிட்டு பள்ளிக்கு ஆதரவா பேசினாருங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி ஏற்றுக்க முடியும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரதீப் பேசியிருக்காப்புல. பிரதீப் வந்து சங்கர் கூட கொஞ்ச நாள் இருந்து ஏதோ சில பல விளக்கிட்டாருன்னு வைங்க. சங்கர் விஷயம் நம்ம சங்கர்கிட்ட கேட்டதில்லை, ஏன் பிரதீப்பை நீக்கினேன்னு நம்ம இதுலையும் கேட்டதில்லை. இப்போ பிரதீப் வெளியே வந்துட்டாப்புல. வெளியே வந்து இத்தனை நாளாக அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி சங்கருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. எப்படி இன்றைக்கி அவரை கைது பண்ணிட்டாங்க, அவரை வந்து சிறையில் அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, மற்றும் பல வழக்குகள் அவர் மீது போடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் வந்து சங்கருக்கு எதிரான நபர்கள்லாம் பிரதீப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க. பற்றி அந்த பயன்படுத்தும் போது இவர் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. ஒரு நாள் அண்ணன் சொல்லி கூட சுற்றி நீ வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை அவர் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை நீ உனக்கு அவர் பாதுகாப்பாக இருந்திருக்கலாம், நீ அவருக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். அதான் ஒரு இது. இப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவர் உள்ளே போயிட்டாருன்னு அவர் வந்து அவருடைய காதலி அவங்களுடைய மனைவி அதெல்லாம் வந்து பொதுத்தளத்தில் பேசுவது அநாகரிகமான செயலாக நான் பார்க்குறேன், என்னுடைய பார்வையில். புரியுதுங்களா? ரெண்டாவது, அவருடைய பேச்சு, பிரதீப்புடைய பேச்சு அது எதுவுமே உண்மையாக கூட இருக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி விரக்தியில் அவர் பேசுகிற மாதிரி தெரியுது. ஏன்னா தன்னை நீக்கினாங்க அந்த கோபத்தை இப்போ நான் வெளியேற்றுறேன் பாடுறான், அப்படி தான் நம்ம பார்க்க தோணுது. அது சரியானதல்ல இல்லை, புரியுதுங்களா? அது சரியானதில்லை. ஆனால் அவரை என்கரேஜ் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா சில பேர் உங்களை மாரி. அது என்னென்னா, சவுக்கு மேலே உள்ள ஒரு வெறுப்பு காரணமாக அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்து அதை பண்ணுறதையே வந்து தவிர்க்கணுன்ற நான். ஏன்னு சொன்னால், சவுக்கு வெளியே இருக்கும்போது பிரதீப்பை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்து பிரதீப்பை இன்டர்வியூ கொடுத்தோன்னா அப்போ சவுக்கு வெளியே இருக்காப்புல, அவர் சவுக்கு கவுண்டர் கொடுப்பாப்புல. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ சவுக்கு உள்ளே இருக்கும்போது நீங்கள் பிரதீப்பை கூப்பிட்டு என்ன தான் இன்டர்வியூ எடுத்தாலும் அது வந்து சரியானது அல்ல. அது இல்லை, சவுக்கு இருக்கும்போதே ஒரு பேட்டி கொடுத்து வந்து சவுக்கு சொல்லியிருந்தாரு உளவுத்துறை வந்து அவரை இயக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. சரி, அதை இயக்கட்டும். நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன், இப்போது கள்ளக்குறிச்சி விஷயத்தில் சவுக்கு காசு வாங்கிட்டு தான் பள்ளிக்கு ஆதரவாக செயல்பட்டாரு. திமுக எவ்வளோ காசு வாங்கிட்டு பள்ளிக்கு ஆதரவாக செயல்பட்டு சொல்லுங்க. ஏன்னு சொன்னால், திமுக வந்து அந்த நேரத்தில் திமுக ஆட்சி தான் இருக்கா இல்லையா? திமுக முழுக்க
அந்த பள்ளிக்கு எதிராக நடத்திய போராட்டத்தின் போது நடந்த வன்முறை காரணமாக குறைஞ்ச 10க்கு மேற்பட்ட பேருக்கு கையை உடைச்சாங்க. பள்ளிக்கு ஆதரவாக தானே கையை உடைச்சாங்க. நீ ஏன் போராட்டம் பள்ளிக்கு எதிராக பண்ணீங்கன்னு. அப்போ திமுக எவ்வளோ காசு வாங்கிச்சின்னு நம்ம கேட்டான். அடுத்தது அந்த நீதிமன்றம் வந்து வன்முறையான சரி வன்முறையா நீதிமன்றத்தில் ரவி, அதாவது பள்ளி தாளாளர் ரவி சார்பாக அவன் வந்து நீதிமன்றத்தில் ஜாமீன் கோர்றாங்க. ஜாமீன் கோரும்போது நீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அது 3 விதம் இருக்குது. ஒன்று கடுமையான எதிர்ப்பு, ஒன்று சம்பிரதாய முறையான எதிர்ப்பு, ஒன்று சாதாரண எதிர்ப்பு. இந்த 3 விதமான எதிர்ப்பு மட்டும்தான் திமுக அரசு தெரிவிக்கணும் இல்லையா? ஆனால் அவர் ஜாமீன் கோரும்போது திமுக அதை மட்டும் இல்லை, எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு ஜிம்பர் மருத்துவமனை கொடுத்த மருத்துவ சான்றிதழை எடுத்து நீதிபதிகிட்ட கொடுக்குறாங்க. நீதிபதி படித்து பார்க்குறாரு, ஜிம்பர் மருத்துவமனை என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் இது வந்து சூசைட் தான், இது தற்கொலை தான், கொலை இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்படிங்கும்போது அதை படிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இதுதான் கொலை இல்லை தற்கொலைன்னு இருக்குல்ல, அதுக்கப்புறம் இவங்களையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருங்க, இவங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பை சொல்லிட்டார். அப்போது நீங்கள் ஜிம்பர் மருத்துவமனையில் எப்போ கொடுக்கணும்னு சொன்னால் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து சாட்சிகள்லாம் முடித்து வாதம் பிரதிவாதம் நடக்கும்போது கொடுக்க வேண்டிய மருத்துவ சான்றிதழை ஜாமீன் கோரும்போதே திமுக அரசு கொடுத்துருக்குன்னா அப்போ திமுக வந்து பள்ளிக்கு ஆதரவாகவும் மாணவிக்கு எதிராக வந்து, சங்கர் மட்டும் பள்ளிக்கு ஆதரவாக மாணவிக்கு எதிராக இல்லை, 2 பேரும் ஒரே நிலையில் இருந்தாங்க. இன்னைக்கு அதே திமுக ஐடி விங்கு சங்கர் ஸ்ரீமதி வழக்கில் வந்து பள்ளிக்கு ஆதரவாக இருந்தார், ஸ்ரீமதிக்கு எதிராக இருந்த மாதிரி வீடியோக்களாக போட்டுட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். நான் என்ன சொல்கிறேன், திமுக எந்த நிலையை எடுத்தது, திமுகவும் பள்ளிக்கு ஆதரவாக ஸ்ரீமதிக்கு எதிராக இருந்தது. இருந்தாலும் சவுக்கு அந்த இடத்துல பணம் வாங்கி தான் அந்த பள்ளிக்கு ஆதரவாக பேசணுங்கிற விஷயம் தவறு தானே. நானும் சொல்கிறேன், ஏன்னா அந்த மாணவி வந்து காதலிச்சாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. நானும் சொல்கிறேன், ஸ்ரீமதி வழக்கில் வந்து காசு வாங்கினா இல்லைன்னு நமக்கு தெரியாது, சரிங்களா? அது பிரதீப் வாங்கி இருந்தாலும் தப்பு இல்லை, வாங்கியிருந்தா பெரிய அயோக்கியத்தனம், அது வேற விஷயம். தடாரகம் ஆதரிக்க மாட்டார், அதை எப்படி ஆதரிப்பேன் நான்? இன்ன வெளியே ஸ்ரீமதி வந்து கொலை செய்யப்பட்டால் இன்ன வெளியே பேசிட்டு வரல. இப்போ நீங்கள் வாங்கியிருந்தாலும் அயோக்கியனுங்கிறீங்க, அப்போ அந்த அது உண்மையானால் அந்த அயோக்கியனுக்கு பின்பு நீங்கள் நிற்க மாட்டீங்க. அது எப்படி நிற்க முடியும், எப்படி ஆதரிக்க முடியும்? ஒரு அயோக்கியத்தனம் பண்ணாங்கன்னா நிற்க முடியாது. ஆனால் இன்னைக்கு பிரதீப் சொல்லக்கூடிய வச்சுக்கிட்டு நம்ம வந்து உண்மைன்னு ஏன்னா கூட இருந்தாரு விலகிறாரு. இப்போ என்கிட்ட கூட இருக்காங்க நிறைய பேர், ஒவ்வொரு கட்டத்தில் விலகுறாங்க. அவங்க என் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன பண்ணுவாங்க, அதை பண்ணார் இதை பண்ண, சின்னதாக பண்ண கூட பார்த்தீங்களா, விளையாட்டுக்கு பண்ணியிருப்போம், அவர் எப்படி பண்ணார், அதையும் கூட பொது வெளியில் பெருசாக பேசப்படும், புரியுதுங்களா? இதுமாரி பல அனுபவங்கள் நமக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு சங்கர் ஜெயிலுக்கு போயிட்டாப்புல. அப்படிங்கும்போது சங்கர்கிட்டேருந்து விலகின பிரதீப் சொல்கிறத வச்சு எல்லாம் நாம் வந்து அவருக்கு எத்தனை பொண்டாட்டி 100 கோடி சம்பாதிச்சு அவர் சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிற விஷயங்களில் சில விஷயங்களை பார்க்கணுன்னா முக்கியமாக அவருடைய வருமானம் வந்து பல மடங்கு உயர்ந்திருக்குல்ல. ஒரு சாதாரண ஒரு யூடியூபர்னால இவ்வளவு வருமானம் எப்படி பெற முடியும்? நான் சொல்கிறேன், ஒரு சிம்பிள் தானே. சாதாரணமாக யூடியூப் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நிறைய ஒரு யூடியூப்பில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டீங்க வைங்கன்னா உங்களை வந்து உங்களுடைய சொல் செயல் பார்வை எல்லாமே மக்கள் சார். இப்போ 1000ங்கிறது லட்சமாயி, லட்சம்ங்கிறது கோடியாகி, கோடியில் வருமானம் போயிட்டு இருக்கு. அதை தான் சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. இப்போ நீங்கள் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பல பேர் வருவாங்க, உங்களை மூவ் பண்ணுவான், என்ஆர்ஐயெல்லாம் மூவ் பண்ணுவான். அவன் காசு சம்பாதிச்சுட்டு இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கலாம். இப்போ கார் 2 கார் வச்சிருக்கா, 3 கார் வச்சிருக்கா. கார் வச்சுக்கிறதெல்லாம் நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தோட கார் பேங்க்கில் கொடுக்குறானா இல்லையா? இன்னைக்கெல்லாம் இருக்கு. 2வது வீடு வந்து வீடு வாடகை வீட்டில் இருக்கு. 2வது என்ன ஆதாரம் இருக்கா, இந்த டாக்குமெண்ட், இந்த பிளாட் இவர் தான் டாக்குமெண்ட் யாருன்னா காட்டுறாங்களா? இல்லை. இந்த வீடு இடம் வந்து பல ஏக்கர் இடம் வந்து இவர் பேரில் தான் இருக்குது பாருங்க அப்படின்னு டாக்குமெண்ட் யாருங்க அடிச்சு விட வேண்டியதான். நீங்கள் கூட சொல்லலாம் தடாரகம் வந்து 100 கோடி சொத்து இருக்குன்னு. இல்லை, அவர் பிரதீப் அவர் என்ன சொல்றாரு, வழக்கு தொடருங்க, நான் அப்போ ஆதாரத்தை காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வழக்கு தொடுத்து ஆதாரத்தை காமிக்கிறது இப்போ காட்டிடப்பா, சவுக்கு பாணியிலே அவரு சொல்ல, ஏன் இப்படி தொடர, இப்படி தொட்டுட்டு வேலை முடிஞ்சது இல்லை, அது தப்பு. அதே சவுக்கு வெளியே இருந்தானா வேற விஷயம். இன்னைக்கு அடிச்சு விட்டா அவர் உள்ள இருக்காருங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, தப்புன்றாங்க. அது யாராக இருந்தாலும், எனக்கு எதிரியாக இருந்தாலும் நான் அதை பண்ண மாட்டேன். ஆனால் பிரதீப் அதை செய்யறாப்புல. எனக்கு அந்த பையன் கூட, அந்த தம்பி கூட அறிமுகம் இல்லை. ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஒரு தடவை அப்போ வந்து ரெட்ஃபிக்ஸ் இருந்த ஆஃபீஸுக்கு வந்திருக்காப்புல. அருண் சவுக்கு கூட தானே வந்திருந்தார் அவர். இல்லை அப்போ சவுக்கு ஜெயிலில் இருக்கும்போது அப்போ ரெட்ஃபிக்ஸ் ஆஃபீஸுக்கு நான் போயிருக்கேன். அப்போ வந்து அருண் இருக்காப்புல, இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் அருண் கூட ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானும் போய் டீ சாப்பிட்டு அப்படியே வந்தேன். அப்போ தான் பார்த்துருக்கேன். ரொம்ப பேசுனது பழகினதெல்லாம் இல்லை. சொத்து மதிப்புகள் இருக்குங்கிற மாதிரி தகவலை ஃபஸ்ட்டு வெளியிட்டது வந்து கிஷோர் கேசாமி தான், அதிமுகவுடைய ஆதரவாளர். இப்போ தற்போது அவரும் வெளியிட்டிருக்காரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அப்போ சொத்து அவ்வளோ சேர்க்காம
இப்போ சொத்து சேர்க்கறது பிரச்சனை இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி என்ஆர்ஐ கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டாராக வரப்போ நிறைய பேர் பண்ணலாம், அது தவறு கிடையாது. இங்கே அவர் சொத்து சேர்த்ததே வந்து ஒரு தனிப்பட்ட நபரை பேசுறதுக்கும் ஒரு கட்சியை இழிவுபடுத்துறதுக்கும் தான், ஒரு இந்த பள்ளி வழக்கு, ஸ்ரீமதி அந்த வழக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பேசி தான் பணம் சேர்த்தாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இருக்குன்னு அது ஒரு பேசு பொருளாகும், அவ்வளோதானே தவிர யதார்த்தம் உண்மை அப்படி இல்லைல்ல. அதேமாரி சங்கருக்கு அந்த வீடு இருக்குது, இந்த வீடு இருக்குன்னு எல்லாமே நீங்கள் புள்ளி விவரமாக அதுவும் எழுதி வச்சு சொல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த ஃப்ளாட்டில் இதுவாச்சா, இந்த இடத்துல இதுவாச்சா வேற. ஏன் அது எவ்வளோ ஒருத்தர் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டா அது உண்மையாயிடுமா? அவர் அந்த வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, விரைவில் பார்ப்போம் அது உண்மையா என்னங்கிறது. காலம் தான் பதில் சொல்லும். பார்க்க சரி. இப்போ இந்த ஜாமீனுங்கிறது சவுக்குக்கு எத்தனை நாளில் கிடைக்கும் சார்? ஏதாவது வாய்ப்பு இருக்கு? இப்போதான் தடுப்பு காவல் குண்டாஸ் போட்டாங்கல்ல, அதான் குண்டாஸ் போட்டாங்கன்னா ஒரு 6-7 மாதங்கள் ஆகலாம்ல. இல்லை, குண்டாஸ் வந்து குறைஞ்சது 4 மாதத்துலேருந்து 5 மாதத்துக்கு வரலையும் அது உடைச்சேன். ஃபஸ்ட்டு வந்து அட்வைசரி போர்டு இருக்குது, போர்டில் 45 நாளில் போர்டு கூப்பிடுவாங்க. போர்டில் ஒரு கால் உடைய வாய்ப்பு இருக்குது. போர்டில் உடையிலன்னு சொன்னால் ஹைகோர்ட்டில் வந்து ரிட்டில் உடைஞ்சிடும். இப்போ இவர் பாதிப்பு எனக்கு கையில் அடிச்சிருக்காங்க, உடைச்சிருக்காங்க, என்னை மென்டல் ரூமில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வாக்குமூலம் கொடுக்குறாரு. இதை நீதிபதி விசாரிப்பார்ல, இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. அது எல்லாமே இப்போ ஒன்றில் நேற்று ஒரு இதில் எக்மூர் கோர்ட்டில் ஒரு அட்வொகேட் யாருன்னே தெரில, அவர் பாட்டுக்கு ஏதோ உளறாரு. அதை சில பேர் எடுத்து என்ன பண்ணுறாங்க, திமுக ஐடிக்குங்க சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்றத்தை இனி அப்படியெல்லாம் பேச மாட்டேன், இனி அப்படியெல்லாம் எழுத மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டாருன்றாங்க. சொன்னாங்களா இல்லையா மீடியாவில்? மன்னிப்புன்னு சொல்லலை அவர், இனிமே ஃபியூச்சர்ல வந்து இந்த விஷயங்களை தவிர்த்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நானே கேட்குறேன், எக்மூர் கோர்ட்டில் அவரை ப்ரொடியூஸ் பண்ண கூப்பிட்டு வந்திருக்கு போலீஸ். ஆமாம், இரவு நேரத்தில். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னை கூப்பிட்டு போகும்போது ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த வழக்கு உங்கள் மீது போட்டிருக்கு, உங்களுக்கு இந்த சம்பவமாக தெரியுமா உங்களுக்கு? ஐயா எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க, அவ்வளோதான் அவன் சொல்கிறது. மேஜிஸ்ட்ரேட் உங்களை அடித்து கிடிச்சு எதனா துன்புறுத்தியிருக்காங்களா, அவ்வளோதான் கேட்பார். முடிஞ்சா அது கொலை கேஸ் இல்லை, எந்த கேஸுனாலும் அதுதான். அதன் பிறகு அந்த வழக்கு பெரிய கேஸாக இருந்ததுன்னா, இப்போ இவங்களுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் விசாரிக்கலாம். பெரிய கேஸ் அது வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது அது செஷன் கோர்ட்டில் இல்லைங்களா? செஷன் கோர்ட்டில் தான் வழக்கு நடக்கும், ஆதாரங்கள் சாட்சிகள் எல்லாமே நடக்கும். நடந்துட்டு நீதிபதி இவர் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்போ கேட்பார், நீ இப்படி பண்ணிருக்கியே, அதனால தான் உனக்கு இந்த குற்றச்சாட்டு, இப்போ நீ என்ன சொல்கிறத பற்றினா, ஐயா என்னை மன்னிச்சிங்கயா, நான் தவறு பண்ணிட்டேயா, நான் இனி பேச மாட்டேயான்னு சொல்லலாம். இப்போ என்னன்னா எக்மூர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது மன்னிப்பு கோரினார்னு சொல்லிட்டு சில பேர் தங்களுடைய அறிவிப்பை வந்து தீர்த்துக்கிற மாதிரியே பார்க்குறேன் நான். ஆனால் அது வழக்கறிஞர் அப்படி சொல்லலை, ஃபியூச்சரில் அதை தவிர்த்துக்குவேன் சில விஷயங்களை சொன்னதாக சொல்கிறாங்க. அது கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது கேட்கவே மாட்டார் நீதிபதி. அதே முற்றிலும் போய் ஏதோ ஒரு திமுக ஆதரவு அட்வொகேட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்டாருன்னு மன்னிப்பு கேட்டப்ப மன்றாடிட்டார், இப்போ காலில் வந்துட்டாருன்னா கேஸாக நடக்குது. சவுக்கு சங்கர் வந்து திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் வந்து சவுக்குக்கு வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது உண்மைத்தன்மை இருக்கலாம், உண்மை இருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு முக்கியமான பிரபங்கள்லாம் யாராவது 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள், ஏன்னா இவர் அதிகமா எதிர்த்தது வந்து செந்தில் பாலாஜியை தான். அதுல ஏதாவது இவருக்கு அதான் சொல்றேன், இப்போ செந்தில் பாலாஜி வந்து இப்போ வந்தாலும் அதே மாதிரி 2ஆம் இதுல இன்னொரு விஷயம் கேட்க வேண்டிய, குறிப்பா வந்து அந்த பிரதீப் சொன்னதுல கருநாகராஜனும் நாராயண திருப்பதியும் அண்ணாமலையை தீர்த்து கட்டணும்னு சொல்லி சவுக்கு கிட்ட பணம் கொடுத்ததா சொல்லியிருக்காரு. பிரதீப் சொல்லக்கூடிய விஷயங்களை அதை நீ சங்கர் இருக்கும்போது சொல்லியிருந்தேன்னா நான் நிச்சயம் வெல்கம் பண்ணியிருப்பேன். நீ சங்கர் கைது செய்யப்பட்ட பிறகு இன்னைக்கு வந்து சங்கர் இருக்கும்போது சொல்லி இருந்தா அது ஒரு விதத்துல உண்மையா இருந்தா நீங்க சவுக்குக்கு எதிராகவே இருந்திருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு வந்து அவன் வந்து கைது செய்யப்பட்டு பல குற்றச்சாட்டுகளுக்கு அவளை சிறை கொடுமை, அரச பயங்கரவாதம்லாம் ஏவ விட்டு இருக்கும் போது வேற யாரோ சொல்லி பேசுறதா தெரியுது எனக்கு. ஏன்னா ஒரு இமேஜ் ஏறிடக்கூடாது சங்கருக்கு, அந்த இமேஜை குறைக்கல. ஏன்னா சவுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு பிரதீப்பை வந்து உளவுத்துறை இயக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஏதாவது திமுக தரப்புல இருந்து நாடி இருப்பாங்களா? இல்லை, அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை, அவங்கவுங்க பயன்படுத்துறது தான். பயன்படுத்தி நம்ம இதை வச்சு ஒரு பேசுவோம், ஒரு டாபிக் அப்படின்னு அடிப்படையில் பயன்படுத்தி. ஆனால் அது பிரதீப் வந்து தவிர்க்கணும். சங்கர் வெளியே வந்த பிறகு பேசிக்கிட்டோம், அது வேற விஷயம். இப்போ இருக்கும்போது நீ என்னதான், நான் தான் சொன்னேன், பழகி இருக்க, நீ சாப்பிட்டுருக்கலாம், அவர் சாப்பிட்ருக்கலாம், உனக்கு அவர் பாதுகாப்பு, நீ அவருக்கு பாதுகாப்பு, ஏதோ ஒரு வகையில் உனக்கு இருந்திருக்கு இல்லையா கொஞ்ச நாள். அப்படிங்கும்போது இது வந்து துரோகமாக பார்க்குறேன், அப்படி பண்ணக்கூடாது. இன்றைக்கி அவன் கஷ்டத்தில் இருக்கான், நீ அண்ணன் நான் கூப்பிடல, நீ தான் கூப்பிட்டு இருந்த இல்லையா?
அப்போ உன் அண்ணன்னு சொன்னா அப்போ நீ வந்து ஒரு போலித்தனமான ஒரு பாசத்தை தான் வெளிப்படுத்துற மாதிரி தெரியுது. இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் எல்லா விஷயம் இது உண்மை அது உண்மை அதை சில பேர் வச்சுக்கிட்டு ஏதோ ஆதாரங்கள் சில பேர் அதை வச்சுக்கிட்டு அதை பாருங்க உண்மை இது பாருங்க உண்மை இது பாருங்க அவன் என்ன சொல்றேன் நான் சொல்றேன் பாருங்க இவன் சொல்றது இப்படி ஓடுது. இப்போ தொடர்ந்து சவுக்கு இன்று காலை மருத்துவமனை செக்கப்பு, நீதிமன்றம் ஆஜர், அதுக்கப்புறம் சவுக்குடைய வழக்கறிஞர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, இந்த சவுக்குடைய வழக்கில் முன்னேற்றம் இல்லாத மாதிரி தான் பேட்டி கொடுக்குறாரு. அடுத்த கட்ட நிகழ்வு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு 4-5 கேஸ் போடுவாங்க, 10-15 கேஸ் போடுவாங்க. இந்த குண்டாசு முடியும். குண்டாசு முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வருவாப்புல சங்கர். அவன் வந்து மனம் தளரக்கூடிய நபர் சங்கர் இல்லை. நான் அதை விட சொல்லிக்கிறேன். ஆழம் திருத்தம் அடுத்த எத்தனை பேர் அடித்தாலும் சரி, பொறிக்கு புறம்போக்கு அல்ல கஞ்சா வச்சுருந்தான், பவுட்ரு வச்சுருந்தான், என்ன சொன்னாலும் சரி அவன் இந்த காதல் வாங்கி இந்த வேலை விட்டு அவன் வேலையை வெளியே வந்தாலும் இதே தான் தொடரும். இப்போ தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழ்நாட்டில் பல கட்சியை பற்றி இவர் பேசிகிட்டு இருக்காரு, திமுக பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த வழக்கை பயன்படுத்தி 2026 தேர்தல் வரைக்கும் சவுக்கை உள்ள வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? சவுக்கு கொலையா பண்ணான் இல்லை இழுக்கலாமான்னு கேட்குறேன் உங்ககிட்ட. வாய்ப்பே இல்லை, சட்டத்தில் அப்படி இடமே இடம் இல்லை. பொது வெளியில் பேசினது, அவதூறாக பேசினது, அதுக்கு என்ன தண்டனை? சிலர் சொல்லிட்டு இருக்காங்க அது அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைல்ல. சில பேர் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு கூட பேசுகிறாங்க. சில பேர் சவுக்குக்கு தூக்கு தண்டனை அன்னைக்கு அந்த பொம்பளைங்களை கூப்பிட்டு வந்து சவுக்குக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. சவுக்குக்கு எதிராக தூக்கு தண்டனை கொடுங்க தூக்குறா, இந்த வழக்கு எப்படி தூக்கு தண்டனை கொடுக்க முடியும்? சில பெண்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நிறைய பெண்கள் சும்மா பார்த்தீங்க இல்லை? எனக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் பாருங்க, அன்னைக்கு எக்மூர் கோர்ட்டு வரேன்னு சொல்ல நானும் சுற்றி வந்தேன், எப்படியாவது இன்னைக்கு பார்க்கலாமா கோர்ட்டில் சங்கரை அப்படின்னு. கிடைக்கவே இல்லை. எப்போ என்ன நானும் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகிட்டலாம் கேட்குறேன், சார் சங்கரை கூப்பிட்டு வராங்களாம், எப்போ கூப்பிட்டு வராங்க, எங்கே வச்சுருக்காங்க சொல்லுங்கள் சார். நான் அதை சொல்கிறேன் பாய் ரஹீம் பாய், உங்களுக்கு சொல்லாமல் எவனுமே யாருமே சொல்லலைன்னு வைங்க. கடைசியில் தேடி போய் நான் ஆஃபீஸுக்கு போயிட்டேன். ஆனால் இந்த பெண்களுக்கு மட்டும் கரெக்டாக தெரியுதான். அப்போ அந்த பெண்களை கூப்பிட்டு வரது யாரு? புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பெண்கள் மட்டும் சங்கர் வாகனம் வரத்துக்கு 5 நிமிஷம் முன்னாடி கரெக்டாக வந்து ஆஜராம். அதேமாதிரி எனக்கும் தகவல் சொல்லுங்கள். 10-11 மணிக்கு சங்கர் கூப்பிட்டு வரான்னு நீங்களாச்சும் 20 பெண்களை காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்க. நான் காசு கொடுக்காம 50 பெண்களை கூப்பிட்டு வரேன் சவுக்கு சங்கர் வாழ்கன்னு கோஷம் போடுறதுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 85 டெக்னிக்கலை வந்து காவல்துறை இன்னைக்கு புதுமையாக பயன்படுத்துறதுக்கு வேதனையாக இருக்குங்க எனக்கு. பழைய டெக்னிக்கே இப்போ 2Kல பண்ண மாட்டாங்க. ஆமாம், இதில் கூட புது டெக்னிக்குன்ட்டிங்க. பழைய மாடல் 85 மாடல் இந்த கஞ்சா கேஸ் போடுறது, பொம்பளை வச்சு கூச்சல் போட வைக்கிறது, இப்போ இதெல்லாம் வந்து பழைய டெக்னிக். இதெல்லாம் சவுக்கு சங்கரை பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்த மாதிரி நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.